சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தமிழர் வாழ்வியல்ல ஒரு அறிவியல் புலம், அது ஒரு புலம், ஒரு ஃபேக்கல்டி. ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. சித்த மருத்துவத்தை பேசிய சித்தர்கள் அல்லது அந்த அந்த விஷயத்தை கையாண்டவர்கள் வெறும் மருத்துவம் மட்டும் பேசலை. மருத்துவ குறிப்புகள் இருந்தாலும் அதை தாண்டி ஒவ்வொரு தத்துவங்களுக்குள்ளேயும் இது சித்த மருத்துவங்கள் அப்படியே நகர்ந்து கொண்டே வருது. வரலாற்று ஆசிரியராக, ஒரு மானுடவியலாளராக அதை நாம் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை காலகட்டங்கள்ல சித்த மருத்துவம் நகர்ந்து நகர்ந்து வந்திருப்போம்னு. உலகம் 5 பூதங்கள்னால் ஆனது. அந்த 5 பூதமும் சேர்ந்து 6 சுவைகளை உண்டாக்குது. இந்த 6 சுவைகள் தான் நம்ம உடம்புல வாத பித்த கபத்தை சரியா வச்சிருக்கு. அந்த வலி அழல் ஐயம்ங்கிறது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய 3 அப்படிங்கிற ஒரு புரிதல்ல திருக்குறள்ல வருது. உலகின் பழமையான மருத்துவ முறைகளில் ஒன்றான சித்த மருத்துவத்தை நவீன அறிவியலோடு பொருத்தி இன்று உலகம் போற்றும் முன்னோடியாக சித்த மருத்துவத் துறையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர் மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள். ஐயா நம்மாழ்வார் அவர்களின் வழிகாட்டுதலில் ரசாயன கலப்பற்ற விவசாயத்தை மீட்டெடுக்க களமிறங்கிய மருத்துவர் சிவராமன் மரபணு மாற்றப்பட்ட PT கத்திரி இந்தியாவில் உட்புக நினைத்த போது விவசாயிகளை ஒருங்கிணைத்தும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் அதை எதிர்த்தார். மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு எதிராக அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் திரு கருணாநிதி அவர்களையும் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களையும் சந்தித்து அதன் ஆபத்துக்களை விளக்கினார். சித்த மருத்துவத்தின் அடிப்படை பண்புகளில் இருந்து விலகாது நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களை சித்த மருத்துவத்தோடு இணைப்பதிலும் சித்த மருத்துவத்தின் வளர்ச்சி குறித்த ஆய்வுகளிலும் தொடர்ந்து அர்ப்பணிப்போடு ஈடுபட்டு வரும் மருத்துவர் சிவராமனின் பங்களிப்பு இந்திய மருத்துவத் துறையில் தவிர்க்க முடியாதது. 6ஆம் திணை என்ற புத்தகத்தின் மூலமாக சித்த மருத்துவத்தை பற்றியும் உணவுப் பொருட்களை பற்றியும் அழகாக விளக்கி எழுதியிருந்ததை பார்த்து வியந்து தொடர்பு கொண்டு திரு சிவராமன் அவர்களுடன் நட்பனாக இணைந்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். ஒரு துடிப்புள்ள இளைஞர் உலகமெங்கும் தமிழ் மேடைகளில் சென்று நமது தமிழரின் பாரம்பரிய உணவு பழக்கம், இயற்கை உணவு பழக்கம், சித்த மருத்துவத்தின் பெருமையை எடுத்து கூறிய இந்த மாபெரும் மனிதர் இன்னைக்கு அறம்சார் வணிகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது மருத்துவத்துறையில் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இன்றைக்கு மாறி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 20% குறைவான மருத்துவர்களே இத்தகைய அந்த எத்திக்கல் கோட் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி எல்லாம் சொல்லுகிற சூழலில் அறம்சார் வணிகத்தை ஊக்குவிக்கிற சித்த மருத்துவர் திரு சிவராமன் அவர்கள் இன்னைக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருந்து உற்பத்தி நிலையத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். வணக்கம். ஆரோக்கியா சித்த மருத்துவமனை, ஆரோக்கியா ஹெல்த் கேர் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு 32 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு சித்த மருத்துவமனை மற்றும் சித்த மருந்துகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். சென்னையில் ஒரு சிறிய மருத்துவமனையாக துவங்கிய எங்களுடைய பயணம் தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய சித்த மருத்துவமனைகளில் ஒன்றாக, மிக அதிகமாக நோயாளர்களை பார்க்கக்கூடிய மருத்துவமனைகளில் ஒன்றாக நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். எங்களுடைய தலைமை மருத்துவமனை சென்னையில் இருக்கக்கூடிய முகப்பேர் சித்த மருத்துவமனை NABHங்கிற ஒரு இந்திய அரசினுடைய தர அங்கீகாரம் பெற்ற ஒரு மருத்துவமனையாக மாறியிருக்கிறது. அதை தாண்டி சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில், தாம்பரத்தில், வேளச்சேரியில், மயிலாப்பூரில், சென்னையை தாண்டி பார்க்கும் பொழுது கோயம்புத்தூரிலும், சேலத்திலும், கும்பகோணத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சித்த மருத்துவத்தினுடைய ஒரு அடிப்படை விஷயமே உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறது. எந்த சித்த மருத்துவரை சந்திச்சாலும் ஒன்று உணவு பழக்கமாக சொல்லுவாங்க, இல்லைன்னா பத்தியங்களாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆரோக்கிய அங்காடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பசியை போக்குறதை தாண்டி, ருசியாக இருக்கிறத தாண்டி ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆரோக்கியத்துக்கு பயன்படும் அப்படின்னா அதுதான் ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் மருந்துகளை, மருத்துவ உணவுகளையும் நாங்களே எங்களுடைய தொழிற்சாலையில் தயாரிக்கிறோம். நோய் திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு நான் என்ன சூப் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களுக்கான தேடல் இருக்கிறதுனால அவற்றையும் இங்கே நாங்கள் இப்போ பேஷண்ட்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி வைத்திருக்கிறோம். இதை தாண்டி ஆரோக்கியா சித்த மருத்துவமனை மூலமாக இணைய வழியில் கொடுக்க வேண்டிய ஆலோசனைகள், அன்னைக்கு கோவிட் காலத்திற்கு அப்புறம் உலகம் முழுக்கவே இணைய வழியில் பிரைமரி ஆலோசனைகளை கொடுப்பதற்கான உரிமம் எல்லா ஆயுஷ் மருத்துவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சித்த மருத்துவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறாங்க. சில பேர் வர்ம மருத்துவராக,
சில பேர் யோக சிகிச்சை மருத்துவர்களாக, குழந்தை மருத்துவ சிகிச்சையில் பட்டமேற்பு பிடித்தவங்க எங்களோடு சேர்ந்து பணியாற்றுவதுங்கிறது ஒரு பெரிய பலம். இன்று ஆரோக்கியா என்ற பெயரில் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கிறார். இயற்கை உணவுப் பொருட்கள், இயற்கை மருந்துகளை இந்தியா முழுதும் கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடாக இது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கி வர வேண்டும். அவருடைய கனவான இன்டகிரேட்டட் மெடிசன், அலோபதி, ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் எல்லாவற்றையும் இணைத்து மிகப்பெரிய வெற்றியை அடைய ஒரு தமிழனாக பெருமைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு இந்தியனாக இவரது வெற்றி தொழில் கூறும் நல்லுலகில் எங்கும் பறந்து விரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தெரியும், நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற பல உணவுகளை உண்டு பலருக்கும் மருந்து உணவு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில நம்ம இயற்கை வளங்கள் நிறைந்த உணவுகளை நம்ம உண்ணணும். சித்த மருத்துவம்ன்றது நம்மளுடைய அடிப்படை ஒரு அடையாளம். ஆரோக்கியா குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஆரோக்கியா சென்டர்ஸ் உருவாகணும். இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்கும் இது பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு கேன்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் இந்தியா என்பதும் சர்க்கரை நோயின் தலைமையிடமாக நாம் இருப்பதும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிற சூழலில் எப்படியெல்லாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும், பாதுகாக்க முடியும் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு நேர்மை வணிகத்தின் ஒரு அடையாளமாகவும் இன்றைக்கு ஆரோக்கிய சித்த மருத்துவமனை இன்றைக்கு மிக அழகான ஒரு உள்கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். மருந்து உற்பத்தி மட்டுமல்ல, அது உணவு உற்பத்தி கூடமாகவும் இருப்பதும் இன்றைய இளைஞர்களுக்கு எத்தகைய உணவு தேவையோ அத்தகைய உணவை அத்தகைய அழகான ஒரு பேக்கிங் வடிவத்தை அழகாக உருவாக்கி ஒரு முன்மாதிரியான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். சித்தால ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் நிறுவனமாக ஒரு முறைப்படுத்தப்பட்ட நிறுவனமாக ஆரோக்கியா வளரும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு இன்னைக்கு அவங்க எடுத்து வைத்திருக்கிற முதல் அடி ஒரு பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி கிரியேட் பண்றது ஒரு உன்னதமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக இந்த நிறுவனம் பல சாதனைகளை படைக்கும். ஆரோக்கிய அங்காடி ஒன்று இணையதளத்தில் உருவாக்கப்பட்டு அந்த இணையதளத்தில் மூலமாக அனுமதிக்கப்பட்ட சில மருந்துகளை, உணவுப் பொருட்களை இணையதளத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும். எந்த பொழுதிலும் அந்த மருந்துகள் குறித்து, அந்த உணவுகள் குறித்து ஏதேனும் அவர்களுக்கு ஒரு ஐயம் வருது, ஏதேனும் அதை பயன்படுத்தும் முறை குறித்த விளக்கம் வேண்டும் என்றால் எல்லா காலத்திலும் அதற்கான உரிய விளக்கம் அளிப்பதற்கு அதற்குரிய மருத்துவர்கள் எங்களுடைய களத்தில் தயாராக இருக்கிறாங்க. ஆரோக்கியா ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் என்கிற தளத்திலும் ஆரோக்கிய அங்காடி என்கிற இணைய வெளியிலும் இவற்றையெல்லாம் உங்களோடு அடிக்கடி பேச வேண்டும் என்பதற்காக நலத்திண்ணை என்கிற ஒரு சமூக ஊடகத்தையும் வைத்து ஆரோக்கியா இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆரோக்கியா ஹெல்த் கேர் சித்த மருத்துவமனை தமிழகம் எங்கும் வரணும், இந்தியாவெங்கும் வரணும், ஏன் சில நாட்களில் உலகெங்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவோடு இந்த நிறுவனத்தை எல்லா இடங்கள்லையும் நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில், உங்கள் மாவட்டத்தில், உங்கள் நகரத்தில் தரம் உறுதி செய்யப்பட்ட சித்த மருந்துகளை, ஒரு இயற்கை உணவுகளை, மதிப்பூட்டப்பட்ட உணவுகளை ஒரு சிறப்பாக அதை விநியோகம் பண்ணணும், வணிகம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோடு கைகோர்த்து கொண்டு இந்த ஆரோக்கியா ஹெல்த் கேரை, இந்த சித்த மருத்துவத்தை தமிழகமெங்கும், இந்தியாவெங்கும், உலகெங்கும் மிகச்சிறப்பாக அறம்சார் வணிகத்தோடு எடுத்து செல்லலாம்.